தாத்தா வந்து விஜய்க்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி காவேரி வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாப்பா. நீ இந்த மாதிரிலாம் பண்ணது எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து விஜய் வந்து உண்மையை உணர்றாரு. இல்லை நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆமாம், நம்ம சாதாரணமாக பண்ணது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அப்போ காவேரி என்ன நினச்சிருப்பா, காவேரி மனசில் என்ன யோசிச்சிருப்பா, இதெல்லாம் யோசிக்காமே நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. காவேரி எப்போ தாத்தா வருவா அப்படின்னோடனே, இல்லைப்பா அங்கே சைட் விஷயமா தான் போயிருக்கா, நீ வேணால் போய் பாரு அப்படின்னோடனே, இதோ இப்போ கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு வராரு. ஃப்ரெஷ்அப் ஆகிறாரு. திடீர்னு வந்து அவருக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து வெள்ளாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், நீங்கள் உடனே வரணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் இப்போ தானே நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் இருக்கும்போது அவங்க நல்லா தான் இருந்தாங்க, நீங்கள் போனோன்னு தான் சார் அவங்க உங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல எங்களால், ப்ளீஸ் சார் கொஞ்சம் வாங்க அப்படின்னோடனே, வேறு வழி இல்லை, இப்போ காவேரி போய் பார்க்க முடியாது, சரி ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெள்ளாவை பார்க்க விஜய் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து எல்லா வேலையும் வந்து முடிக்கிறாங்க. அங்கே போய் சைட் வைஸில் வந்து எல்லாக்கிட்டே போய் பேசுகிறாங்க. ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. மேடம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்து சார் மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணிங்க மேடம், உண்மையிலேயே எங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதே மாதிரி எல்லாக்கிட்டையும் நல்லா பேசி எல்லாம் முடிவு எடுத்துட்டீங்க மேடம், சார் எப்படி பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி வந்து பண்ணுறீங்க, உண்மையிலே சாருக்கு உங்களுக்கு ஒரே மைண்ட் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காவேரி லைட்டாக சிரிக்கிறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பி போகிறாரு. அப்போ தாத்தா வந்து என்னப்பா உடனே கிளம்பிட்ட, காவேரி வருவான்னு வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, இல்லை தாத்தா இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, வெண்ணாக்காக வந்து போய் தான் ஆகணும், உடனே வெண்ணா கொஞ்சம் பிரச்சனையாக தாத்தா அப்படின்னோடனே, சரிப்பா இப்போ காவேரி மீட் பண்ணாமல் போறியே, நீங்கள் எல்லாம் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரியல, 2 பேருமே மீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா நான் சீக்கிரமாக வர பார்க்குறேன், நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காவேரிக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன், அதான் டவரே எடுக்கலன்னு இப்போ ஹாஸ்பிட்டலில், இல்லை தாத்தா வெளியே வந்தால் கண்டிப்பாக எடுக்கும், நான் போகிற வெளியில் ட்ரை பண்ணுறேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்து தாத்தா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு, இங்கே 2 பேரும் என்ன மூடில் இருக்காங்களே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உடனே ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தாத்தா இங்கே வேலையெல்லாம் முடிச்சிச்சு தாத்தா, நான் கிளம்பி வரேன் அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்றாரு. விஜய் வந்தாம்மான்னு அப்படியே அதிர்ஷ்டம். காவேரி என்ன தாத்தா சொல்கிறீங்க, விஜய் வந்தாரா? ஆமாம்மா வந்திருக்காராங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அவர் ஏன் ஃபோனே பண்ண மாட்டேங்கிறாரு, என்னை சுத்தமாகவே மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னோடனே, உன்னை பத்தாம கேட்டான், அதான் நான் சொன்னேன் நீ வந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ உடனே கிளம்பி போயிட்டாம்மா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னோடனே, அப்படியா தாத்தா அப்படின்றாங்க. என்னம்மா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா, விஜய் வந்தது உன்னை கேட்டாம்மா அப்படின்னு. சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. சரிங்க தாத்தா இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன், இப்போ உடனே வரேன்னு சொன்னேன். இல்லை தாத்தா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கலாம், அதையும் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே தாத்தாக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வந்து காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டுக்கும் வந்திருக்காரு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு அவருக்கு ஏன் தோணலை, என்னை அவர் உண்மையிலே மறந்துட்டாரா, என் ஞாபகமே அவருக்கு இல்லையா, ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறாரு, என்னை முழுசாக மறந்துட்டிங்களா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கவலைப்படுறாங்க காவேரி. அவங்களால தாங்கிக்க முடியல. அவரோட நினைவுகளை வந்து நினச்சி பார்க்குறாங்க. விஜய் அவர்கிட்ட அன்பாக இருந்த நாட்களை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்காங்க காவேரி. இங்கே வந்து விஜய் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது மறுபடியும் வந்து ஃபோன் வந்துட்டுருக்கு. யார் எது அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது தாத்தா வந்து ஃபோனில் பேசுகிறாரு. சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே, என்னப்பா நீ கிளம்பிட்டு அதுக்குள்ளேயும் காவேரி ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி நீ வந்தேன்னு சொன்னேன், ரொம்ப ஃபீல் பண்ணாப்பா, காவேரிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுப்பா அப்படின்னோடனே, ஃபோன் பண்ணி பேசுகிறேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு லைன் வருது. காவேரிக்கு ஃபோன் பண்ணும்போது தான் ஏதாவது ஒரு லைன் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எடுக்கிறாரு ஃபோனை. சொல்லுங்கள் அப்படின்னா, சார் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னா, இதோ வந்துட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, சரிக்கு இப்போது ஃபோன் பண்ணலான்னு விஜய் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக குமரன் கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அவர் தேர்வானது அடுத்த ரவுண்டுக்கு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய்.